அதே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அன்றைக்கு கொரோனா பேரிடர்ல அன்றைக்கு நிதி ஆதாரம் மத்திய அரசுல இருந்து கொடுக்கப்படல அனைத்து கட் பண்ணிட்டாங்க. அவ்வளவு கடினமான சூழ்நிலையில கூட மக்களுக்கு ஏறக்குறைய 22 லட்சம் பேருக்கு இணையில்லாமல் உணவுகள் அம்மா உணவு மூலமாக தமிழகம் முழுவதும் பல லட்சம் பேர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் கொரோனா பேரிடரிலே சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் வழி தெரியாமல் திட்டு தெரியாமல் என்பவர்களுக்கெல்லாம் 22 லட்சம் பேர் நாளைக்கு உணவறிந்தார்கள். இன்னைக்கு என்ன தெரியுமா நிலவரம்? அம்மா உணவகத்துடைய நிலவரம் 5 லட்சம் பேர் கூட உணவளிப்பது கிடையாது. அந்த அம்மா உணவகத்தை 3 விழா காணுவதற்கு நாளைக்கு தகுந்த திட்டத்தை 3 விழா கட்டாச்சு. இப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எடப்பாடியார் சொல்லி 11 மருத்துவக் கல்லூரிகள் இன்னைக்கு தமிழகத்துல மட்டும்தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட 8000 9000 மருத்துவ படிப்புகளுக்கான சீட்டுகள் இருக்கிறது. இந்த 7 கோடி இடஒதுக்கீடு கொண்டு வந்ததன் மூலமாக 3064 பேருக்கு மருத்துவ படிப்பை கனவு கூட காண முடியாது. பாலசந்திரன் சொன்னாங்க அந்த படிப்பை ஒரு சாப்பாட்டிற்கு உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட இன்றைக்கு அந்த படிப்பை படிக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க உங்க பகுதியில் கல்விக்கு நிச்சயமா யாராவது அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் படிப்பார்கள். அப்படி ஒரு அற்புதமான இன்னைக்கு ஆளுநராக இருந்த ஆளுநர் கையெழுத்து போட முடியாதுனாரு. ஆனால் அரசு உள்ளிட்டதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். 22,000 ஏரிகளை தூர்வாரிய குடிமராமத்து திட்டம். நான் டெல்டாக்காரன் சொல்லிட்டு ஏமாத்திட்டு டேக்காக்காரனா? அப்படி கிடையாது. இந்த காவிரி டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்கி காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதற்கு உறுதுணையாக இருந்து அவர்களிடம் ஆலோசனையை சொன்னது அண்ணன் வயசம் அவர்கள். அண்ணன் வயசம் அவர்கள் அடிக்கடி அவர்கள் சில கருத்துக்களை கேட்கிறது. எத்தனை ஆண்டுகள் கொள்கை வகுப்பு செயலாளராக இருந்திருக்கிறது என்று சொல்லி 7 ஆண்டுகள் கொள்கை வகுப்பு செயலாளராக அதுவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களிடம் ரொம்ப அன்பானவங்க. ஆனால் ரொம்ப கோபக்காரங்க. அவங்கள்டே 7 ஆண்டுகள் கொள்கை வகுப்பு செயலாளராக இருந்து இன்றைக்கு அண்ணன் தலைமை கழக பேச்சாளருக்கு தெரியும். தமிழ்நாடு முழுவதும் தலைமை கழக பேச்சாளர்களை உருவாக்கி அண்ணன் வயசம் அவர்கள் தான். இன்னைக்கு அண்ணன் கேட்டு அண்ணன் அதை வாங்கி நீங்க திரும்பவும் பிரஸ்பெக்ட் போடுங்க. எல்லாம் வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கு. அவர்களை குறைச்சவங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த மாதிரி பேசுவதற்கு புதிய இளைஞர்களை உருவாக்குன்னு சொன்னேன். பார்ப்போம் எடப்பாடியார் முடிவு செய்வார்கள் அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இந்த கொள்கை செயலாளராக இருந்து ஏறக்குறைய பொதுவாக அரசு இதில் 22 ஆண்டுகள் நினைக்கிறேன். அதுபோல கைவினை பொருள் வாரிய தலைவராக இருந்து இந்த பகுதியிலுடைய மக்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ எதற்காக நீங்க கேட்டீங்கன்னாலும் சரி. எங்க பகுதியில் ஒரு பையனுக்கு 6வது படிக்கிற பையனுக்கு கார்ல ப்ராப்ளம் சொன்னாங்க. உடனடியாக அந்த நதிமலா சேகர் அப்படின்னு சொல்லி திரும்ப ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் நதிமலா சேகர் நேரடியாக வந்துருந்து அந்த பையனுடைய உயிரை காப்பாற்றி கொடுத்தோம். அந்த வயசு அதனால நம்ம மக்கள் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த மக்கள் பணியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்னலாம் சாதனைகளை செய்திருக்கிறது என்பதை வீடு வீடாக திண்ணை பிரச்சாரம் மூலம் ஒரு வீட்டிலே போய் உட்கார்ந்து டீயை போட்டு குடிச்சிட்டு அக்கா வாங்க அண்ணா வாங்க தம்பி வாங்க சொல்றாங்க. நாம் தமிழர்கள்லாம் ஓட்டு போயிருக்கு ஓட்டு வாங்கிக்கலாம். இந்த பகுதியினுடைய மக்களுடைய நலன்ல ஒரு குடியை போல கிள்ளி போனாத ஒரு குடும்பத்தை போல கிள்ளி போனாதவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற துக்கத்திலேயோ சுகத்திலேயோ பங்கு வராத ஒரு நபர்கள் அவருடைய வாக்குகளை வாழ்கிறார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய பிரச்சாரத்திலே எங்கேயோ ஒரு சின்ன தொய்வு அந்த தொய்வை சரி செய்து வீட்டுகளாக அனைத்து அண்ணா திராவிட செய்த சாதனைகளையும் திராவிட முன்னேற்ற தமிழக மக்களுக்கு செய்த துரோகங்களையும் எடுத்துச் சொல்லி நிச்சயமாக இளைஞர்களை நாம் உருவாக்க முடியும். ஒவ்வொரு வீடுகளாக சென்று அதை செய்ய வேண்டும். அதன் மூலம் மட்டுமே வெளியே காண முடியும். எக்காரணம் கொண்டும் 2026 எடப்பாடியார் ஆட்சி அமைக்கிறார். நிச்சயமாக அண்ணன் அவர்களும் அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள் என்று சொல்லி